இவன் என்னை ரசிச்சு பார்த்துருக்கான். என்ன சொல்றாருன்னு பார்ப்போமே, நல்லா இருக்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். அப்படிதானே? கால் வந்துட்டு வா. இப்போ வாங்கியிருக்க இடத்தினுடைய டாக்குமெண்ட போய் படிச்சு பார்த்தேன். அதுல இன்னொருத்தனுக்கு உரிமை இருக்குங்கிறத மாதிரி ஒரு சில வார்த்தைகளை சொல்லி, இப்போ உங்களை வழக்காக்கி கொடுத்த பணமும் கிடைக்காது, இடமும் கிடைக்காது. எனக்கு ஒரு முடிவு தெரிய வேண்டும் அப்படிங்கிற வில்லங்கத்தை கொண்டு வந்து இப்போ சட்டத்துல போய் மாட்டக்கூடிய நிலைமை நடந்துகிட்டு இருக்கு. வாஸ்தவமா? கால் வந்துட்டு வரலாம். அந்த இடத்துல உள்ள சிக்கலை நீக்கி உங்களுக்கு உரிமைப்படுத்தி அவனை விலக்கி விட்டா போதுமா? கால் வந்துட்டு. கர்மதாமிக்கு இந்தாப்பா, அதுக்குரிய பணமும் தாரேன், நிறைய செல்வமும் தாரேன். நல்லாரு, எதிரி நீங்கியாச்சு. வாடா செல்லக்குட்டி, நல்லா இருடா, ஐஸ்வர்யமா இருடா. அதே தேனி எல்லை, அதே மாதிரி தோட்டம் துறவு இடம் பிரச்சனை உடையவர். என்னப்பா இடம் பிரச்சனை? வர்ற கால் வந்துட்டு. உலகத்திலே 3 ஆசை தானே மனிதனை கொல்லுது. அதுல ரொம்ப மண்ணாசை மாண்டாரம் தீராது. எங்க தாத்தா இடம் விட்டுக்கிட வேண்டாம்ப்பா. உண்மையா இல்லையா? இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. என்னன்னு அச்சடி குச்சடியா? குச்சடி அச்சடியா? வரலாம். அந்த இடத்துக்கு வில்லங்க இருக்கிறது, கேஸ் இருக்கலாம், சரிதான். ஒரு மனிதனை தூண்டி விடக்கூடியது வார்த்தை தான் உனக்கு தெரியுங்களா? தேவையில்லாத வார்த்தைகளை டென்ஷன்ல பேசி பொருந்தாத வார்த்தைகள் எல்லாம் விட்டதுனாலதான் இந்த வழக்கே ஏற்பட்டிருக்கு. புரியுதா? ஆனாலும் அந்த வழக்குல உன் பக்கம் நியாயம் இருக்கான்னு கேட்டேன். பத்திரத்துல பெயர்கள் வந்து 3 விதத்தில் மாற்றப்பட்டிருக்கு. அதனால அந்த வழக்குல உன்னை நான் ஜெயிச்சு தரேன், உன் பக்கம் நியாயம் இருக்குன்னு அடிச்சு தரேன். கால் வந்துட்டு வரலாம். அந்த பூர்வீக சொத்துல ஒரு பெரிய தெய்வ குறை நடந்திருக்கு. அந்த குற்றங்களை நீக்குவதற்கு என்ன வழி என்பதை கேட்டு இதிலிருந்து 3வது வாரம் வரும் பொழுது பூர்வீக சொத்தை பற்றிய விளக்கமும் சொல்லி வாங்கியும் தார செல்வாக்கா இருப்பான். வர வச்சு தார, அவன் போட்டோவை கொண்டு வார்த்தை வர. அதே தேனி மாவட்டம் இடம் தோப்பு சம்பந்தமாக குழப்பம் உடையவன். அட்ரா உக்காடி நீங்க தானே. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. யார் இடத்துக்குள்ள சமாதி இருக்கா? யாருக்கு போச்சு? அந்த இடத்துல யாரையும் அடக்கம் பண்ணியிருக்காங்க. நேரம் எப்படி விளையாடுது பாத்தியா? இன்னொரு தடவை காலம் இருக்கும். இப்போ செலவிட்ட பணங்களை மீட்டி தரக்கூடிய அளவுக்கு அதுல எந்த ஒரு பலனும் கிடைக்கல. அதே மாதிரி அந்த இடத்துக்கு போட்டியான மனநிலைகள்ல நிறைய பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கு. ஒன்னு அங்கிருந்து விரட்டன்னு ஒரு முடிவெடுத்து பொம்பளை மூலமா செய்தி வந்திருக்குடா. கால் வா. இந்தா அதே இடத்த இன்னும் 3 ஆண்டுகளுக்கு உனக்கு நான் வாங்கி தரேன். ஜெயிச்சுக்கா, பல லட்சங்களை பெற்ற பின்பு அதை விட்டு கொள்கிறான். அதுக்கு சொந்த இடத்தை வச்சுக்கிடுவோம், ஓடு. அதே தேனி மாவட்டம் விரத கோலம் போல் தாடி வைத்த மகனுக்கு கால் ஒன்று போடலாம். பூவா இருக்கப்பா, பூவா இருக்கு. என்னமெல்லாம் போடுறீங்கப்பா விவசாயத்துல? ஏலக்காய். சரி, வேற? கால் ஒன்று போடலாம்.
தோட்டத்துல 4 எல்லையிலையும் என் காப்பு இருக்கு. ஆனா இப்போ இன்னொருத்தனால ஒரு இடைஞ்சலும் மன வருத்தமும் அதுல சேர்ந்து குழப்பமாயிக்கிட்டு இருக்கு. அதுல இருந்து உன்னை நீக்கி உன்னை செம்மையா வாழ வச்சு தரணும். வேற என்ன வேணும்? கால் வந்துட்டு வரலாம். வர்றான். அப்படி செய்தது உண்மைதான். அது உன்னை பாதிக்காது. அதுக்கு இந்த தீய சக்தியை நான் நிறுத்தி வச்சிருந்தேன். இந்தா பக்கத்துல வா. வேற என்ன வேணும்? யாருக்கும் இடைஞ்சல்லாம அந்த சொத்தை அனுபவிக்க வைக்க போதுங்களா? இந்தா செல்வாக்கா இருப்பா. போடலாம். பாண்டிச்சேரி வெற்றி வேல் வெல்லுமடா, வினை தீர்ப்பான் வேலனடா, கற்றவர்க்கும் கல்லார்க்கும் கருணை கடல் தெய்வமடக்காக வைத்தேன் திருக்கோவிலே ஓடிவா. நீ இன்றி நான் இல்லை, நான் இன்றி நீ இல்லை. கர்மசாமி அப்படியா? என் மகனை சரி பண்ணி கொடு, என்னுடைய வீடு சம்பந்தமான பிரச்சனையை தீர்த்து கொடுன்னு வந்தவங்க. சினிமா பாப்பியா? அந்தமான் காதலி படம் பார்த்தியா? அதை பார்க்கணும்ல. யார் நடிச்ச படம்? ஐயா நடிகர் திலகம், உலக புகழ் வாய்ந்த சிவாஜி கணேசன் ஐயா நடிச்ச படம் தெரியுங்களா? அருமையான படம். அப்படி ஒரு காதல் சீனை அப்படி அருமையா கொண்டு மனது எப்படிப்பட்டதுங்கிறத சொல்லுவார். நீ அப்படி மனதார யாரையும் விரும்பி இருக்கியா? எங்க இருக்காவா? உங்க தங்கச்சி பிள்ளை அவ எங்க இருக்கா இப்போ? தாரமுக்குறாங்களா? உனக்கு அவளை முடிச்சு தந்தா போதுமா? ஆமாங்க. இல்லைன்னா பின்னாடி எனக்கு பிரச்சனை வந்தது இல்லையா, நான் பிரச்சனை மற்றவங்களுக்கு என்ன பிரச்சனை வருது வந்துடும். ஆமாம், ஏன் சொல்ல கேட்டா உனக்கு நான் முடிச்சு தந்துடுவேன். முடிச்சு தந்துடாமா? நானே சரணாகதி நீர், நான் சொல்றது வரை நீ அமைதியா இரு, அதை மடக்கி தந்துடுவேன். சரியா? கால் வந்துட்டு ஒருத்தன் அத்தை பிள்ளைய காதலிக்கான், ஒரு அக்கா மகளை காதலிக்கான். ஏன்டா இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு அடையுதிய? ஒருத்தன் குழந்தையால போய் காதலிக்கான். ஏன்டா இப்படி எல்லாம் பண்ணுறீங்க? இது உண்மையிலே இயற்கை தானே, உலகத்தின் இயற்கை. புரியுதா? வள்ளியை காந்தர்வ கல்யாணம் முடித்தார் முருகப்பெருமான். என்ன, ருக்குமணியை காதலித்து கல்யாணம் முடித்தார் கண்ணபெருமான். எல்லாம் மனித சரீரம் எடுத்து அவதாரம் செய்தவர்கள்லாம் ராஜாவாகவே வாழ்ந்திருக்கிறார்கள். உண்மையா இல்லையா? ராஜானா நம்ம ராஜா இல்ல, மகாராஜாவாகவே வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதுதான். கவலைப்படக்கூடாது. இதுல அடித்தளமாக உள்மனதுக்குள்ள அந்த ரெக்கார்டிங் இருக்கிறதுனால இவனுக்கு நிம்மதியா இருக்க முடியல. மனக்கோளாறு வந்துருச்சு. அதை சரி பண்ணி வெற்றியாக்கி தர வேண்டியது என் பொறுப்பு. என்ன மீறி நீ எதுவும் செய்யக்கூடாது. முதல்ல என்ன சரணாகதி ஆகு, உனக்கு நல்ல வாழ்க்கையை அமைக்கிறது என் பொறுப்பு. உங்க வீட்டை என்னப்பா செய்யணும்? இந்தா அந்த வீட்டை நான் வித்து தாரேன், இந்த கனியை கொண்டு அந்த வீட்டுல வை. கொஞ்சம் கண்ணை முடிக்க நான் வார வீட்டுக்குள்ள. ஆட்டுக்கடாய் கிடக்கு. ஆடு எங்கேயும் கூட்டு கொடுக்க வேண்டியிருக்கா? கிடாய் வெட்ட வேண்டியது இருக்கா? எந்த கோயிலுக்கு என்னன்னு கேட்டுருந்தேன். யாருக்கு கிடாய் கொடுக்கணும்னு சொன்னியோ அங்க போய் சாமிக்கு மாலைகள் எல்லாம் போட்டுட்டு தேங்காய் பழம் உடைச்சு வச்சுட்டு, ஐயா உனக்கு நான் சொன்னதை மீள மாட்டேன், செஞ்சு தந்துருவேன், கருப்பசாமி சொல்லி விட்டு இருக்காரு, என் வீட்டை வித்து கொடு அப்படின்னு அவன்கிட்ட ஒரு வார்த்தையை சொல்லி இந்த கனியை கொண்டு அந்த வீட்டுக்குள்ள வை.
ஜெயிச்சு தந்துருந்தேன், வெற்றியாக்கி தரேன். இந்த மகனுடைய மனதை பக்குவப்படுத்தி உயர்ந்த வாழ்க்கையை வாழ வைக்க பணம் வந்துட்டேன், ஜெயிச்சுக்கலாம். கருப்பசாமி அப்படியா? அதே காங்கேயம் பகுதி ஆடு வளர்ப்பு திட்டம் யாருப்பா? கால் ஒன்று சொல்லலாமா? நீ வளர்க்கிற ஆடுகளை இரட்டித்த முறையில பெருக்கி தந்தா போதுமா? வளர்ப்பதற்கு இடங்கள் செட் ஆகலன்னு சொல்லி மனத்துல ஒரு புண்பாடு இருக்கு. இதே இடத்துல இப்போ இந்த டன் அடுத்த இடத்துல இன்னொரு பிடிச்சி வளர்த்துருவோம், பெருக்கி தரேன். அதே மாதிரி இவனுடைய கல்வி முடிந்தவுடன் இந்திய அரசாங்கத்தால் வேலைக்கு போவானா வெளிநாட்டுக்கு போவானான்னு ஒரு குழப்பம் இருக்கு உள்ளத்துல. என்னடா இருக்காடா? கால் நோட்டு வா. இந்திய அரசால் உனக்கு வேலை கொடுக்கப்படும். மாத சம்பளம் இந்த கோயிலில் நடக்கக்கூடிய தான தர்மத்துக்கு அரசாங்க வேலை கிடைச்சாச்சு, ஆனந்தமா இருக்கலாம். இந்தா வெற்றி அடைந்து வருவாய். அந்த தொழிலை நல்லாக்கி தரேன், யாராலும் தடுதல் இல்லாம நடத்தி தரேன், வெற்றி அடையலாம். அதே காங்கேயம் பகுதி டிரைவர் எதுவும் கேட்கணும், இன்னைக்கு கேட்கக்கூடாது. போயிட்டு வந்துருங்க, ஆபீஸை காட்டுங்க. சிவராமன் எங்க வாங்க, இன்னொரு தடவை கால் வந்துட்டாப்பா. உன் வண்டியில என் படத்தை ஒட்டிக்காடா. ஆமா, டீப்போடு வண்டி உனக்கு எடுத்து தரேன், பணமும் தரேன். அதே மாதிரி உன் மனைவிக்கு அந்த மேலதிகாரிகள் வேலையை அனுசரித்து போடுவாங்கன்னு சொன்னேன், இப்ப ஜெயிச்சாச்சு. அதே மாதிரி அந்த வேலையும் போட்டு தந்துருந்தேன், இன்னொரு வண்டியும் எடுத்து தரேன். அடுத்த வருஷத்துக்குள்ள ஒரு வீடும் கட்டி என் பேரை வச்சு கருப்பசாமி இல்லம்னு வச்சுதான் புண்ணியமடைவாய், ஜெயிச்சாச்சு. நல்லா இந்தாப்பா. அதே காங்கேயம் எல்லை கருப்பசாமி தன் பிள்ளையை பத்தி கேட்க வந்தவன். என்ன வேணும்? நீல வண்ண கண்ணாவாராய். உன் பையனை போய் பார்த்தேன், அவனுடைய தலைக்கு பின்னால நீல வண்ணத்தில் ஒரு சுடர் எரிகிறது. ஏன் நீல வண்ணமாக இருக்கிறாய்னு கேட்டேன். சனி பகவானுடைய ஆட்சி இப்பொழுது அவனுடைய சிரத்துல இருக்கு. அதனால இன்னும் 9 மாதத்துக்கு அவனுக்கு எந்த வேலையும் அமையாது. அவனை நீ பொறுமையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி நீ டென்ஷன் பண்ணா வீட்டை விட்டு எங்கேயாவது போறவன்ட்டு போயிருவான், அப்புறம் நீ என்கிட்ட வந்து நிற்ப. புரியுதா? 9 மாதம் பொறுமையாரு, பிள்ளைக்கு வேலையும் தரேன், வாழ்க்கையும் தரேன். கால் ஒட்டுவா. வரலாம், இந்தாப்பா பக்கத்துல வரணும், குழப்பம் இல்லாம வாங்கு, ஜெயிச்சாச்சு, நல்லா இருக்கும், சந்தோஷமா. சிவன்மலை உன் பையனுடைய கல்வியை வெற்றியாக்கி அவனை படிக்க வச்சு அரசு உத்தியோகத்துக்கு போக வைக்கிற. எந்த போட்டி பொறாமையிலும் மாட்டிக்கிட மாட்டான். ஜெயிச்சுக்கா, போ மகளே, புண்ணியமாக இரு, ஆனந்தமாக. சேலம் கள்ளக்குறிச்சி
மன்னிக்க வேண்டுகிறேன், செய்த தவறுக்கு வருந்துகிறேன், சிந்திக்க வேண்டுகிறேன், சிந்திக்க வேண்டுகிறேன். கருப்பசாமி, வாழ்வது போல் ஒரு பெரிய படத்தை காட்டி என் வாழ்க்கை தட்டி பறிக்கப்பட்டதே, அதுக்கு விளக்க வேண்டும் ஒருத்தன் கேட்கவா? யாரப்பா? நீதான? கால் என்னடா பையில வச்சிருக்கிற? சரக்கு இருந்தா ஆபத்து விடு, இல்லை சொல்லாம் போட்டு போய்விடு. இன்னொரு கால் வச்சா. பர்த்தாவுக்கேற்ற பதிவிரதையாமானாலும் எத்தாலும் கூடி வாழலாம், சற்றேனும் ஏறுமாறா இருப்பாடே ஆமாயின் கூறாமல் சந்நியாசம் கொள். எப்படி சொல்லிருக்கான்? கணவனுக்கு ஏற்ற மனைவியா இருந்தா எந்த சூழ்நிலையிலையும் கூடி வாழ்ந்துக்கலாம். அதுல கொஞ்சம் ஏருக்கு மாறா இருந்தா அவட்டையும் சொல்லாத ஊர்லையும் சொல்லாத, கொட்டைய போட்டு பட்டைய போட்டு சன்னியாசமா போயிருன்னு அவையார் சொல்லிட்டா. இப்போ அதே மாதிரி உன் மனத்துக்குள்ள பார்த்தேன், மனைவிங்கிற ஒரு ஸ்தானத்தால உன் உள்ள ரொம்ப புண்பட்டுருச்சு. அதனால அவ வேணுமா வேண்டாமா கருப்புசாமி நீ தான் சொல்லணும். அவ கூட இருந்தா நானே செத்து போனாலும் போயிருவேன் ஐயா அப்படின்னு உன் உள் மனது சொல்லிக்கிட்டு இருக்கு. உண்மையா இல்லையா? கால் வா. அப்படியும் ஒரு முன்னாடி இருக்கா பாருங்க ஐயா. விடுதலை 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 தேசிய கவி சுப்பிரமணிய பாரதியார் பாடின பாட்டு. சரியா? அந்த விடுதலைய நீண்ட காலம் இழுத்துக்கிட்டு போனா வயசு போயிருமாடா. ஒரு பஞ்சாயத்துல அருமையா பேசி வக்கீல வச்சு முடிச்சு செட்டில்மெண்ட் கொடுத்து வந்துடலாமா? அதான் ஒரு காம்பர்மிஷன் வருது. இந்த பேசுறோமா? பேசி முடிச்ச ரூபா வச்சிருக்கா கையில? அப்படியா? கொஞ்ச நேரம் கண்ண முடி பாக்கட்டும். அடிக்கடி வெளியில போய்கிட்டே இருக்காளா? எங்கடா போற? போறா கண்ண முடி. அவ தக்க துணையை உள்ளத்தால் தேடிவிட்டாள். அந்த உண்மை தெரிந்து விட்டால் நீ செட்டில்மெண்ட் கொடுக்க வேண்டாம், அதை நான் வெளியாக்கி தரேன், ஓகே பண்ணிடுறேன். சட்டப்படி யாரை எங்க அடிச்சா சரி வரும்னு எனக்கு தெரியும். ஓகே பண்ணி விட்டுருவான். கோர்ட்டுக்கும் தெரிஞ்சிடும், நாட்டுக்கும் தெரிஞ்சிடும். அதை நான் ஓகே பண்ணி தரேன், கவலைப்படாத. அந்த அப்படி ஆட்டி ஓடு. அடுத்து பேசலாம்டா சின்ன ஏன்னா அடுத்து பேசலாம்ல. தலை ரூபாய் வச்சுக்கிறப்பா. கருப்பசாமி, சேலம் கள்ளக்குறிச்சி எனக்கு சரக்கு வச்சிருக்கிறவன். நல்லா இருக்க? ஒண்ணு இது இருக்குப்பா. ஏன் இது யாரும் குடிச்சிடாதுங்க, நல்ல எண்ணெய் இது, அங்க வைக்கலாம். நல்ல கடலை, மாங்காய் திருடி திங்கிற காலம் இந்தாங்க, நீங்க வச்சுக்கோங்க, உங்களுக்கு இனிக்கும். நாங்க சாமிக்கு எண்ணெய் அணையா விளக்கு போட ஆனந்தமாக தந்திருக்கான் பார்ப்பா. இன்னொருத்தான் கால் வைப்பா. ஊருக்கு போற வழியில ஒரு மாரியம்மன் இருக்காளா? எங்க இருக்க? இருக்காளா? வீரண்ணம்னு ஒரு சாமி வரானே, அவன் எங்க இருக்கான்? பக்கத்துல இருக்கான். கால் வைப்பா. நீ கேக்குறத குடுன்னு சொல்லியாச்சு, அதான் கேட்டேன். கண்ண மூடு, அசத்திடுவோம். நல்ல மூடுறா, என்னையும் நினைச்சுக்காடா, வார உள்ளுக்க. நீ கும்பிடுறதுக்கு குலதெய்வம் எத்தனையோ இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் என்னை பத்தி கேள்விப்பட்டிருந்து உன் வீட்டுக்குள்ள எண்ணெயை வச்சே நீ கும்பிட்டுக்கிட்டு இருக்க. உண்மையா இல்லையா? உன் மகனுக்கு டாக்டர் சீட்டு கிடைச்சாச்சு, ஜெயிச்சாச்சு. கால் நிறுத்துவா.
கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு வாப்பா இந்தா ஆனந்தமாக இரு. ஜெயிச்சாச்சு. மொதமாக சம்பளத்தை கோயிலுக்கு கொண்டு வந்துட்டா நல்லா இரு. புண்ணியமடைவாய் புண்ணியமடைவாய். அதே சேலம் கள்ளக்குறிச்சி கல்யாண வாழ்க்கையை பத்தி கேட்க வந்தது யாரு? யோசிக்கிறியா? கல்யாணம் முடிக்கலாமா? பொண்டாட்டி எங்க இருக்கா? இன்னும் அதுக்கு என்ன கேட்க போற? ரெண்டாவது கல்யாணம். பொண்டாட்டி சம்மதிக்காளா? நீ யாரையும் ஓகே பண்ணி வச்சிருக்கியா? பேசி வச்சிருக்கியா? கால் இப்படி ஒரு பொண்டாட்டி எடுத்தா நமக்கும் நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் கண்ண முடிக்கா உள்ள வாரேன், என்னன்னு பார்ப்போம். ஓகே, கால் வந்துட்டு வா. மனைவியினுடைய உடல்நிலைகள் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் குறைவு இருக்கு. அதே மாதிரி இந்த பிரிவில் நீ 2 பொண்டாட்டியோட வாழணுங்கிற விதி உனக்கு இருக்கு என்பது உண்மை. அதனால இப்ப அவ சம்மதிச்சிட்டா போதும், நீ கல்யாணம் முடிச்சிருவ. அப்படித்தானடா? எப்படிடா பழகுன? கெட்டிக்காரப்பே, கால் வந்துட்டு வா. இந்தா முழு மனதோடு 2 வாழ்க்கையும் நடக்கும். எந்த ஒற்றுமை குறைவும் வராமல் வெற்றி அடைவாய். கர்மசாமி, ஆமா அப்படியா? வேலை பணி சம்பந்தமாக கேட்டு வந்தது யார்? சேலமா உனக்கு? சேலத்துல எந்த இடம்? அப்படியா? 1 2 3 4 5. உங்க உங்க எல்லையில இருந்து போனா ஒரு சித்தருடைய ஜீவ சமாதி வருது, அது எந்த ஏரியா? அந்த சிவ சமாதி போய் கும்பிட்டு இருக்கீங்களா? கால் வந்துட்டு வாங்க. யாரெல்லாம் வந்தீங்க? என்ன வேலைக்கு ஏற்பாடு பண்ணிருக்கு? கண்ணமுடு. என்ன படிச்சிருக்கா? இன்னொருத்தர கால் வந்துட்டு வா. கொஞ்ச நேரம் கண்ண முடிக்க முந்து உட்காரு பார்ப்போம். உங்க அப்பா எங்க? கிடையாது. தொடாம உட்காருமா. என்ன விஷயம்? அனுப்பியிருக்காளா? கேட்டு ஏற்கனவே நீ பயோடோட்டா அனுப்பியிருக்கியாமல? வேலை சம்பந்தமாக கொடுத்துருக்கியா? அப்ளிகேஷன் கொடுத்துருக்கியா? கால் வந்துட்டு நம்பர் ஆயிடுதான்னு பார்ப்போம். எல்லா ஃபைலும் நம்ம எடுத்துக்கலாம். எல்லா கம்ப்யூட்டர் செக்ஷன் வச்சிருக்கேன், அசத்திடுவோம். கண்ண முடிக்காமா. 247வது நம்பர் உனக்கு. அந்த வேலை உனக்கு போட்டாச்சு, சந்தோஷமா இருக்கலாம். பக்கத்துல வா, சண்டிகாரனை போடுறேன் போஸ்டிங். போடு வா, பக்கத்துல பக்கத்துல வாமா. நல்லா சந்தோஷமா இந்த பணம் அள்ளித்தாரேன். அடுத்து பேசுவோம். என்ன தை மாதத்துக்கு பிறகு பேசுவோமா? எல்லாரும் டீ குடிங்க, கடையில ரூபா கொடுத்துருங்க. எந்த ஊருனே? கோயம்புத்தூர் பெண்ணடியாள். கால் வந்துட்டு வரலாம். இங்க இருந்து உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். நீ பத்த பிள்ளைய பத்தி கிரகங்கள் சரியில்லைன்னு சொல்லி ஏற்கனவே சொன்ன வாக்கு உன் மனத்தை அழுத்திக்கிட்டு இருக்கு. இப்போ உன் பிள்ளைக்கு மனப்பக்குவத்தையும் நல் வாழ்க்கையும் அமைச்சு கொடுத்தா போதும்ல. கால் வந்துட்டு வா. வரலாம். பக்கத்துல வந்து வாங்க. எல்லாம் வெற்றியா நடக்கும். ஜெயிச்சு தரேன். வேற என்ன வேணும்? முடிச்சாச்சு. அதான் நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரேன்னு சொல்றேன். சந்தோஷமா போயிட்டு வா. கர்மசாமி, இலங்கை மாநகர், இலங்கை. ஆதி அந்தம் இல்ல ஜோதியே. நீ வருகிற பொழுது முருகப்பெருமான் வருகிறாரே. முருகன் கோயில் எங்கடா இருக்கு?
போய் சாமி கும்பிட்டுருக்கியா? கால் வந்துட்டு வா. ஓ, அங்க இங்க பக்தி, மனத்தயக்கம், உட்காரலாம். நீ பார்க்கிற தொழிலும் ஓராண்டு காலங்களாக உன் மனநிலைகளுக்கு பொருந்தி வரல, மன வருத்தத்தோடு இருக்கு. இல்லற வாழ்க்கையில ஏகப்பட்ட பிரிவும் மன உபாதையும் சேர்ந்து உன் உள்ளத்தை குழப்பிக்கிட்டு இருக்கு. வாஸ்தவமா? இந்த வாழ்க்கை நீடிக்குமா நீடிக்காதாங்கிற ஐயப்பாடு உன் உள்ளத்தில் உண்டு. இருக்கா இல்லையாடா? சட்டம் நமக்கு இடம் கொடுக்குமா அல்லது சட்டப்படி பாதிக்கப்பட்டுருமா அப்படின்னு பல்வேறு குழப்பத்துல நீ வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்க. இப்போ கால் வந்துட்டு வா. வேற என்னடா வேணும்? கண்ண முடிக்காடா பாக்கட்டேனா? 1 2 3 4 5 6 7. தொப்புள்ள இருந்து இடது பக்கமாக ஒரு சான் அளவு வலி வேதனை இருந்துகிட்டு இருக்கு. சரணடா, கால் வந்துட்டு வா. கர்மசாமி, இந்த வலி உள்ளீடாக எதுவும் பாதிக்கப்பட்டு இருக்கா அல்லது மேலோட்டமான கேஸ்ட்ரிக் சம்பந்தமான வலியா அல்லது தசைகள்ல பாதிப்பா, எலும்புல பாதிப்பா அல்லது குடல்ல எதுவும் அப்பெண்டிக்ஸ் மாதிரி எதுவும் பிரச்சனை இருக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகத்துல நிறைய ஆராய்ச்சியை பண்ணியாச்சு. அப்படி இல்லைன்னா செய்வன கோளாறா இருக்குமோன்னு வேற மந்திரவாதிகள்கிட்ட கொடுத்து பணத்தை கொடுத்து ஏமாந்தாச்சு. ஆனா வலி தீரவில்லையே. கால் விட்டுருவான். என்ன செய்ய முடியும்? இப்ப இந்த வலியமும் தீர்க்கணும். மனைவி எங்க இருக்கா? அவளை பத்தி மனக்குழப்பம் அடையாத. நான் பார்த்து வந்துருந்தேன். எல்லாரையும் நல்லா இருக்கிறது. கண்ணை மட்டும் பார்ப்போம். இந்த ஒரு விரல பிடி, சிக்கன் பிடி. கண்ணை முடிக்கா. முடிச்சாச்சு. இந்தா வலி இனிமே வராது, வேதனை தீரும். ஆமாடா, அது ரெடி ஆயிரும். 3 மாதம் பொறுமையா இருடா, விசா வந்துடும். கரெக்டா சட்டப்படி உன்னை முறையோடு அனுப்புறேன். ஓகே, வார்த்தையை புரிஞ்சியா? பொம்பளை பிள்ளைய பத்தி கேட்டு வந்தது யாரு? நீ பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பிள்ளையாப்பா? ஆம்பளை பிள்ளை. பொம்பளை பிள்ளைய பத்தி கேட்டு வந்தது யாரு? வா 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 வா, கால் வந்துட்டு வரலாம். என்னத்த எங்கப்பா இருக்கா பிள்ளை? பக்கத்துல வா. கொஞ்ச நேரம் கண்ணை மூடிக்கா, என்னன்னு நான் பார்க்கட்டும். கொஞ்சம் அப்படி விலகி நின்னுக்காங்க. கொஞ்சம் எல்லாரும் விலகுங்க. எல்லாரும் என்ன எல்லாரும் விலகுங்கன்னு நான் கேட்கிறேன். அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும்ல. உன்னுடைய கட்டுமனைகளை போய் பார்த்தேன். உன் பிள்ளைய கெட்டினவன் சொந்தம் வந்த அத்தனையும் உதறி தள்ளிட்டு யாரும் என் பஞ்சாயத்துக்கு வரக்கூடாது. வந்த நடக்கிறதே வேற. அப்பனா ஆத்தாளா எவனா இருந்தால என் முன்னாடிக்கு எனக்கு கூட பிரச்சனை நான் பாத்துக்கிடுவேன். அவளை ஒண்ணு செய்ய முடியாது. அவ வேண்டாம், ஒப்ப விட்டு ஓடட்டும், தேவையில்லை அப்படின்னு விரட்டி விட்டுருக்கான். கால் விட்டுருவான். சீர்திருத்தணும். 2 பேருக்கும் பிரியக்கூடிய நேரம் தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இந்த 2க்கும் இடையில ஒரு பாலத்தை கட்டி ஒன்னா சேர்த்து வச்சா போதுமா? அதுக்காக இன்னொரு புரிதம் பார்க்க முடியுமா? போலீஸ் கேஸ் வரைக்கும் போயாச்சு. அப்படி இப்படி வாழ்ந்துகிட்டு இருந்த பையனை வச்சு திருத்த முடியும். எனக்கு ஏற்றுக்கிறியா? நீங்க தான் உத்தரவாதம் கொடுக்கணும். பொறுமையாயிரு, ஜெயிச்சு தரேன். நல்லா இரு, ஆனந்தமா மகனே. போயிட்டு வா. கர்மசாமி, ராம்நாட்டு பகுதி வீடு இடம் சம்பந்தமாக மனக்குழப்பம் அடைந்தது யார்? இடம் வீடு சம்பந்தமாக குழப்பம். என்ன குழப்பம் உனக்கு? என்ன இடம்? கால் வந்துட்டு வா. அவரை என்ன பார்த்து போக சொல்லுங்க. நாளை காலையில அண்ணாச்சி, உங்க பொம்பளை பிள்ளை பத்தி வந்தீங்களே ராம்நாடு, நாளை காலையில என்ன பார்த்து போங்கண்ணே. கால் வந்துட்டாடா. அடியா உன் இடத்த போய் பார்த்தேன். அளவுல 3.25 அடி அகலம் நீளத்துல ஒரு குழப்பம் இருக்குன்னு சொல்லி விலங்கு நடந்துகிட்டு இருக்குடா. அத உண்மையா பொய்யாங்கிறத உன்னால கண்டுபிடிக்க முடியல. புரியுதா? அதனால இப்ப போலீஸ் கேஸும் இருக்கு. அதுல நீதிமன்ற சீலும் உனக்கு வரணும், வெற்றியாக்கி தரணும். பட்டாவில பேர் மாத்தப்பட்டிருக்கு. கால் வந்துட்டு வா.
இந்தா ஜெயிச்சு தந்தா போதுமா? வா பக்கத்துல. கருப்பசாமி எங்கடா இருக்காரு? கருப்பசாமின்னு ஒரு தெய்வம் வருது, எங்க இருக்காரு? இந்தா அப்படிப்பா, காப்பாத்தி தரேன். நல்லா இருடா. ஒரு சைடு கேட்காது, அடுத்து கேட்க வைப்போம். பக்கத்துல வாக்கா. 10 பேருக்கு சொல்றது 2 பேர் கூடாக்கா. போயிட்டு வா. அடிப்போம். போயிட்டு வா, போயிட்டு வா, போயிட்டு வா. 1.5 மாசத்துல உனக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். போயிட்டு வா. அதே ராம்நாட்டு பகுதி வெளிநாடு சம்பந்தமாக சிந்தனை பண்ணி மனதில் பணத்தை கொடுத்து இழந்தவன் யாரு? யாருக்கு பணம் கொடுத்தீங்க? அனுப்பினியா? அந்த பணம் வந்துருச்சா? கால்னு சொல்ல வேண்டியதானே? உண்மைதானமா? பொய்யா சொல்லுதணுமா? உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். இத மாதிரி 2 பேர்கிட்ட ஏற்கனவே ஏமாந்து ஒரு பெரிய அனுபவம் உனக்கு. ஆனா இப்ப அந்த பணத்தை நான் வாங்கி தந்துட்டா போதுங்களா? கால் சொல்லலாம். வேற என்னப்பா வேணும்? கொஞ்சம் கண்ண மூட பார்க்கட்டும். இடுப்புல இருந்து மேல் நோக்கி முதுகெலும்புல வலது புறத்துல தசை வீக்கமும் வலியும் நடந்துகிட்டு இருக்கு. ஆபரேஷன் பண்ணணுங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு. ஆபரேஷன் வேணுமா வேண்டாமான்னு முடிவெடுக்கணுமா வேண்டாமா? இந்த ஆபரேஷன் முதுகெலும்பை தொடாது. ஆகையினால் இந்த அறுவை சிகிச்சையை பண்ணலாம். வெற்றி ஆகித்தாரே, நல்லா இருக்கு. போயிட்டு வா. கருப்பசாமி. ஆமா, பணம் 3 மாசம். கருப்பசாமி தாராபுரம். மாப்பிள்ளை போலே. ஹலோ மிஸ், ஹலோ மிஸ், எங்க போறீங்க? ஏன் இந்த கோபம்? கொஞ்சம் தன்னந்தனியாக போகாதீங்க. உங்க கால விட்டுவாங்க. பாட்டு கிண்டலுக்கு பாடுறவனு மட்டும் யாரும் நினைக்க கூடாது. அந்த பாட்டுக்குள்ள எத்தனை அர்த்தம் இருக்கும் தெரியுமா? மகாத்மா காந்தி அவர்கள் சொன்னார் சுதந்திரத்தை பத்தி. என்ன சொன்னார் சொல்லுங்க பாப்போம். வாங்க பக்கத்துல வந்து உட்காரு. நல்லா வாங்க, நல்லா வாங்க. சுதந்திரம் எத்தனாவது ஆண்டு அடைந்தோம்? இப்ப எத்தனை வருஷம் ஆயிருக்கு? 2024 இருந்து 1947 கழி பார்ப்போம். என்ன படிக்கிறேன்? நல்ல பேர் இருக்கிய, கணக்கு புரியும் நீ. சரி இருக்கு வீடு. என்னம்மா எத்தனை வருஷம் ஆயிருக்கு? 72 வருஷம். 77. அப்பா 77 ஆண்டுகள் ஆயிடுது. சுதந்திரத்தை பத்தி மகாத்மா காந்தி என்ன சொன்னார் தெரியுமா உங்களுக்கு? இந்தியா பிரிட்டிஷ்காரத்திலிருந்து விடுதலையானதை நான் சுதந்திரம் என்று கருத மாட்டேன். அது ஒரு விடுதலை தான். சுதந்திரம் என்பது என்னவென்றால், இந்திய நாட்டிலே தன்னந்தனியாக ஒரு பெண் அலங்காரம் செய்து ஆனந்தமாக நகைகள் அணிந்து இந்த நாட்டையோ வீட்டையோ தன்னந்தனிமையில் நள்ளிரவில் கூட சுற்றி வருவதற்கு எந்த இடைஞ்சலும் இல்லாமல் இருந்தால் அதுதான் என் நாட்டின் சுதந்திரம் என்றார். எப்படி சொன்னாரு? எப்படி சொன்னாரு? ஒரு பெண் அலங்காரம் செய்து நகைகளிட்டு தன்னந்தனிமையில் எந்த துணையும் இல்லாமல் சுத்தி வரணும். அப்படி வரும்பொழுது யாராலும் இடைஞ்சல் படாம அவ வந்துட்டான்னா அதுதான் இந்திய நாட்டின் சுதந்திரம் என்று சொன்னார். அப்ப அவர் எவ்வளவு பெரிய எண்ணத்தை கையில வச்சிருந்திருக்காரு யோசித்து பாரு. பெண்ணுக்கு இடைஞ்சல் வரக்கூடாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் இடைஞ்சல் வந்துடக்கூடாது, மன நிறைவோட மனிதன் வாழ்ந்தாதான் அது சுதந்திரம் சொன்னார். அப்படி சொன்னதுனாலதான் அவரை நம்ம எல்லாரும் மகாத்மா அப்படின்னு சொல்றோம். உண்மையா இல்லையா? அதுக்குதான் அந்த பாட்டை பாடினேன். தன்னந்தனியாக போகாதீங்க. நம்ம சுதந்திரம் அடையல. என்ன உண்மையா? அந்த இடைஞ்சல் வரக்கூடிய ஜாதகம் கிரகம் இருக்கு என்பதனால் உனக்கு உணர்த்தப்பட்டேன். புரிகிறதா? அது ஒரு பாடலால் உணர்த்தப்பட்ட செய்தி. இப்போ உன்னுடைய கல்லூரி படிப்பை நான் வெற்றியாக்கி வெளிநாடு சம்பந்தமான ஒரு வேலையை உனக்கு நான் வாங்கி தருவேன். உனக்கு நிகராகவே படித்த ஒருவனால் மன நிறைந்த ஒரு திருமணத்தை நீ பெறுவாய். மனம் நிறைந்த திருமணத்தை பெறுவாய்.
வார்த்தையை புரிய வேண்டும், வார்த்தையை புரிய வேண்டும். மனம் நிறைந்த திருமணம் என்றால் என்ன? நீ தேர்ந்தெடுப்பதல்ல, நாங்க தேர்ந்தெடுத்து 10 பேரை கூட நிறுத்தினாலும் இவர் எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த ஆளுக்கு நான் கட்டுப்படுகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியதான் மனம். அதுக்காண்டி ஓ மனம் தேர்ந்தெடுக்கிறத எங்க அப்பனும் ஆத்தாலும் ஏத்துக்கங்க அப்படின்னு நாங்க ஏத்துக்க மாட்டோம். சரியா? அதுதான். அதனால மனம் நிறைந்த ஒரு திருமணத்தை நீ ஏற்றுக்கொள்வாய், புனிதமாகவும் இருப்பாய். இதுதான் உன்னுடைய வாழ்க்கை. அது நடக்கும். இந்தியாவில் உனக்கு ஒரு அரசு வேலை வேணும்னு ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கிய, ஒரு பெரிய வியூஸ் பார்த்துக்கிட்டு இருக்கல, அது கிடைச்சிடும். அப்படி வாங்கி தந்துட்டோம்னா அங்க இருந்து ஓங்காரமா பழனி மாலையிலிருந்து பழனிமலை இருக்கலாம், அங்க இருந்து ஒரு ஆலயம் மணி அடிக்கி டைம் டைம் டைம்னு அந்த முருகன் உனக்கு அப்படி சொல்லிட்டாமா, உனக்கு அந்த வேலை கிடைச்சிரும். அதுல நீ பொன்னோ பூவோ என்று புகழோடு வாழ்வாய். உன் உள்மனத்துக்குள்ள ஒரு கசப்பு இருந்துகிட்டு இருக்கு, அதை உங்க ஆத்தாட்ட நீ சொல்லல, கால் வந்துட்டு வா. உண்மையா? உங்க ரெண்டோருக்குள்ள அப்பப்போ ஒரு சில மன இடைஞ்சல்கள், மனக்குழப்படிகள் இதெல்லாம் வருது. சில சமயத்துல நீயா சிந்தனை எதுக்கு நம்ம இருக்கணும், எதுக்கு நம்ம இந்த உலகத்துல வாழுதோம் அப்படிங்கிற எண்ணமும் ஒரு வேதனையும் உன் உள்ளத்துக்குள்ள வருது. அதை நீ உங்க அம்மா அப்பாட்ட என்னைக்காவது சொன்னியா? சொல்லல. கருத்தாமிக்கு தெரியாம இருக்குமா? தெரியும். உனக்கு இந்த வேலையை வாங்கி தந்தோம்னா யாரையும் நம்ப வேண்டாம், யாருடைய பணத்தையும் எதிர்பார்க்க வேண்டாம், யாருடைய உதவியை எதிர்பார்க்க வேண்டாம். நான் நானாக இருக்கிறேன், நான் வேண்டும் என்று நினைத்தாய் என்றால் என்னோடு புரிதமாக வந்து வாழ்ந்து கொள்வாயாக. அப்படி ஒரு லட்சியம் உன் உள்ளத்துல இருக்கு. உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு வா, ஆனந்தம் அடைவாய். என்னமா? கர்மசாமிக்கு இந்தா உன் மனசாட்சி என்றும் வெல்லும். உனக்கு நீதியான கணவனாக அவன் நடப்பான். வாழ்க. நீ சுற்று அமைந்திருப்பது என்ன அறிவு, உருவம் இல்லா இறைவன் எழுதி வைத்த மறையில். உங்க பேர்? நான் படிச்ச பாட்டுக்கு உங்களுக்கு தொடர்பு இருக்கா? உருவம் இல்லா இறைவன் எழுதி வைத்த முறையில் அமைந்திருக்கும் நிலைமைகள் தான் என்ன. யாரம்மா இவர்? சமயபுரத்தாளே மாரியம்மா, சங்கரியே எங்க முன்னே வாரும் அம்மா. கடன்கள் மனவேதனை அடைந்தது யாரப்பா? சமயபுரம். உங்களுக்கு புரியல, காரணம் விட்டுவாங்க. ஏன்னா புரியதுக்கு லேட் ஆகுது, லேட் ஆகுது, நம்மளுக்கும் லேட் ஆகுது. என்ன வேணும்பா? தம்பிக்கு உடம்பு சரியில்லை. என்ன செய்து? அது விழி பிடிச்சிருக்குன்னு வந்து ஐ ஆம் வெரி சாரி. சாரி, ஐ ஆம் வெரி சாரி. உட்காரடா, இந்த தள்ளி வாடா, இன்னும் கொஞ்சம் எங்க தள்ளிடுங்கண்ணே, அப்படி உட்காரடா, நிமிந்து உட்காரடா. உன் பேர் என்ன? ஸ்ரீதர். ஸ்ரீதர். என்ன படிச்சிருக்க? டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கா? உங்க அப்பா பேர் என்ன? நைட்ல தூங்கும் போது என்ன தெரியுது? என்ன முனி பிடிச்சிருக்கு எவன் சொன்னா உங்களுக்கு? ஐ ஆம் வெரி சாரி. சாரி, கண்ணை மூடு பார்ப்போம். கால் ஒன்று வரலாம். முனியும் பிடிக்கல, அடியும் பிடிக்கல. எப்படி? முனியும் பிடிக்கல, அடியும் பிடிக்கல. ஒரு சாதாரண மன அதிர்ச்சி. சில நிமிஷத்துல பல்ல கடிக்க மாதிரி நெருக்கு. அதெல்லாம் சும்மா. அவனுக்கு எதுவும் பணம் வேணும்னா கேட்டு வாங்கியிருக்கலாமே. இப்படி ஒரு வார்த்தையை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே. இவனுக்கு என்ன செய்யுது? ஒன்னையும் அந்த கோளாறு எதுக்கு என்ன செய்யுது உனக்கு? எத்தனை வயசு ஆகுது உனக்கு? பக்கத்துல வா.
ஒரு மனிதனுக்கு இளமையில் உடம்பு கூடுவதும் இளமையில் உடல் உருகுவதற்கும் இரண்டு விதமான காரணங்கள் உண்டு. ஒன்று, தான் நினைத்த கற்பனைகள் எண்ணங்கள் நிறைவேறாத பட்சத்தில் அதையே சிந்தித்துக் கொண்டிருந்தால் உடல் உருகிவிடும். அப்படி இல்லைன்னா வியாதி இருந்தா உருகும். ஒன்று, இது தாழ்வுக்கு இலக்கணம். ஒருத்தன் வளமா இருக்கான், தன் எண்ணங்கள் நிறைவேறி மனமகிழ்ச்சியோட இருந்தாம்னா உடல் வண்ணமாகவும் கன்னம் பெருத்து சன்னம் பெருத்து பார்க்க ஐஸ்வர்யமா சுவாரஸ்யமா இருப்பான். இது ஓம் பருவத்துல நீ கண்டது இல்லையா? அதான் உன் வயசை கேட்டேன். இப்ப இவனுடைய எண்ணங்களில் நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு. அதனால கண்களில் சூடு உஷ்ணம் இவைகளெல்லாம் இருக்கு உடம்புல. அந்த காரணத்தால இவனுக்கு உடல் தளர்ந்திருக்கு. இதுக்கு முனி பிடிச்சிருக்குன்னு சொன்னா தாய் எழுதி கேட்ட சொல்லுது ரூபாய் கொடுத்து தப்பு. அதெல்லாம் இவனை நல்ல வண்ணமாக்கி தந்தா போதும்ல, பெருக்கி தந்தா போதும்ல. ஒரு வேலைக்கும் போவான், கல்யாணமும் முடிப்பான், தைரியமா இரு. ஆனா நீ நினைக்கிற பொண்ண கல்யாணம் முடிப்பானு நீ ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்டியா? கேட்கல. நம்ம பாக்குற நல்ல பொண்ணை அவன் கல்யாணம் முடிச்சு வாழலாம். தைரியமா இரு. கால் வந்துட்டு வாடா. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு எடு கத்திய கொண்டங்கடா கொண்டங்கடா. உட்காரடா தம்பி, சின்ன பேர. இப்போ ஆகாயத்துல இருந்து இந்த கனியில ஒரு ஹெல்த் மருந்த உள்ள ஊத்துறேன். கண்ணு பக்கத்துலவா. இந்தா, இன்னையிலிருந்து அளவுக்கு மீறி சாப்பிடுவேன். விடுறா. இந்தா, தசைநார்கள் வீரியமாகும், 7 ஆதாரங்களும் சுத்தப்படும். இந்த உடல் ஆரோக்கியமா இருக்கும், உஷ்டமில்லாமல் இருப்பாய், தெளிந்த நினைவோடு இருப்பாய், நிறைந்த சம்பாத்தியங்களை பெறுவாய். இந்த எண்ணங்கள் போல் உயர்ந்த வாழ்க்கையை பெறுவாய். இன்னையிலிருந்து நல்லா சாப்பிடுவான், உடல் குண்டு குண்டு ஆயிரும். கரெக்டா 2.5 மாதம் கழிச்சு கூட்டு வரும் பொழுது எனக்கே இவன் அடையாளம் தெரியாது அப்படி இருப்பான். நல்லா இருப்பாரு, சந்தோஷமா இரு, ஐஸ்வர்யமா கொடு. இதை வச்சு சாமி கும்பிட்டுதான் புண்ணியமாயிரு, உங்க கூட நான் இருக்கேன், இந்தாடா பணம், நல்லா என் செல்ல ஐயா. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு. சமயபுரத்து எல்லை வேற யாருப்பா? சமயபுரமா? திருநீர் பூசுவியா? இல்லையா? கால் வந்துட்டு ஐடி நைட்டில் வகையில ஐடினா விடிய விடிய முடிக்கணுமாடா. ஐடி சப்போர்ட் இன்ஜினியரிங் பக்கத்துல வா. ஏன் அந்த வேலை பார்க்கறதுக்கு உனக்கு மனசுல கொஞ்சம் கஷ்டம் இருக்கா? இப்ப வேற டிபார்ட்மெண்ட் மாத்தி தந்தா நல்லா ஆயிருவியா? அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கலாம். நீ கால் வந்துட்டு வா, லைட்டை போடு வரட்டும். நூலும் இல்லை வாழும் இல்லை அணில் பட்டம் விடுவேனா, நாதி இல்லை ஜோதி இல்லை நானும் வாழ்வை ரசிப்பேனா. என்னடா நீ இந்த பாட்டு பாடுது? உன் வழியில் உள்ள பெரியோர்களும் இவன் வழியில் உள்ள பெரியோர்களும் உங்களை கண்டுகொள்ளாமல் இருந்து கொண்டார்களப்பா. உண்மையா? இப்பொழுது நீயே உழைக்க, நீயே சாப்பிட, யாரை பத்தியும் கவலை இல்லாத நிலைகள்ல இதுவரை வண்டி ஓடிச்சு. கழிந்த 6 மாத காலமா தொழிலாளர் மன வருத்தம், வருமானம் இல்லாத குறை, கடன்களால் நச்சு. அதனால இந்த ஊர்ல இருக்கிறது சரியா இருக்குமா இருக்காதா அப்படின்னு ஒரு குழப்பம் உங்க உள்ளத்துல ஓடிக்கிட்டு இருக்கு. உண்மையா இல்லையா? காலம் நினைவு வெள்ளம் பெருகி வர. என்னடா செய்யணும் உனக்கு? இப்போ என்ன சொல்லுது? கண்ண மூடுற. 1 2 3 4 5 6 நல்லா ஓடிக்கிட்டு திடீர்னு சரிச்சு போச்சே. என்ன காரணம் உனக்கு தெரியுமாட? தெரியாது. வலது காலில் குதிங்காலுக்கு கீழே அரிப்பு வேதனை இருந்துச்சுலாடா உனக்கு? செய்வன கோளாறு நடந்து விடா முட்டாப்பேர. கால் வந்துட்டு வா.
சொந்தம் கொண்டு வாரானப்பா சொல்ல மாட சாமி, சொல்ல மாட சாமி. சொல்ல சாமி இருக்காரு, எங்கடா இருக்காரு? உங்களுக்கு சொந்தமா அந்த சாமி? அவரை உங்களுக்கு உதவி செய்ய விடாம ஆக்கிட்டாங்கடா, புரியுதா? இப்ப அந்த தீவினைகளை நீக்கி தொழில வளமாக்கி வாழ வச்சிருந்தா போதுங்களா? வார வெள்ளிக்கிழமை சரக்கு வாங்கிட்டு வா, அந்த தீவினையை தீர்த்து தாரேன், நல்லாரு, சந்தோஷமாரு, அள்ளி தந்தாச்சு. அப்படி புண்ணியமாறு, ஓடு 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 ஓடு. கர்மசாமிக்கு சேரன் மகாதேவி, அதுவா ஒரு ஊரு பேரை சொன்னாலும் அரோகரவாப்பா. பக்தியின் வெள்ளம், பரந்த மனம், எது எல்லாம் கருமசாமி தான் ஒரு சிந்தனை, புரியுதா? அதுதான் தவறு இல்லை. நம்முடைய உணர்வு அவர்கிட்ட அடைக்கலம் ஆயிடுதுப்பா, அதான் காரணம். உண்மையா இல்லையா? பிள்ளைய பத்தி கேட்க வந்தது யாரு? மணி 6:30. என்னப்பா செய்யணும் பிள்ளைக்கு? யாரெல்லாம்? என்னன்னு கேட்டேன். இன்னும் சாமி அங்க போறீங்களே, நீங்க எங்க இருக்கீங்க கேட்டுக்கோ. இடைகால், பள்ளக்கால், புதுக்குடி, கபாலிப்பாறை போன்ற இடங்கள் என் கண்ணுக்கு தெரியுது. அங்க யார் இருக்கா? அங்க யார் இருக்கா? புரியல. பொண்ணு இடைகால தான் இருக்கு. எந்த இடைகால? புதுக்குடி இடைகால. அங்க இடைகால எங்க இருக்கு? நான் சொல்றது பள்ளக்கால், புதுக்குடி, கபாலிப்பாறை, இடைகால், செம்பூர், அங்கெல்லாம் என் குதிரை போகுது. ஏன்னு தெரியுமா? தெரியுமா? காரணம் சொல்லலாம். பாப்பாக்குடி பக்கம், துப்பாக்குடி இல்ல, பாப்பாக்குடி. அங்க வந்துதான் ஏமாத்தி அந்த ஊருக்கு தரானா. அங்க கூட்டு போனது மட்டுமில்லை, அங்கதான் எழுதி மையம் மந்திரம் எல்லாம் பண்ண இடம். அதனால இந்த பிரிவாகவே 1000 ரூபா சேர்த்து வைக்கவா? கண்ண மூடு, சேர்த்து வைப்போம். பறந்து நிற்கும் பாவையின் மனமே வந்து இணைவாயா. ஆணை இந்தாப்பா, உன் பிள்ளைகளை 3 மாதத்துல சேர்த்து வச்சு தரேன், ஜெயிக்க வச்சு தரேன். கோர்ட்டுக்கு போக வேண்டாம், நான் தான் நீதிபதி. போ.